பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாகி தமிழுக்கே வித்தகனாகி தழைத்தோங்க நம்மையெல்லாம் காத்தருளும் அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்க வேண்டும். பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க அந்த முருகனோடு பாம்பன் சுவாமிகளுடைய கருணையும் கிடைக்கப்பெற்று நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம்மோடு கூடி ஆத்ம நண்பராக இருக்கக்கூடிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள் புத்தக பிதாமகன் மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களை வரவேற்றுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். சிறந்த வெற்றிகரமான எழுத்தாளராகவும் எழுத்து வேந்தராகவும் ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற தங்களுக்கு மற்றும் ஆத்ம சங்கம் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். இதுவரை ஐயா சுவாமிகள் என்னை நண்பர் மட்டும்தான் சொன்னாங்க. இன்றைக்கி ஆத்ம நண்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சாமி. நிச்சயம் ஐயா, நிச்சயம் ஐயா. நிகழ்ச்சிக்கு போகிறத விட ஒரு பக்தர் காத்துருக்காங்க, பார்த்துருவோம் ஐயா. ஹலோ. ஹலோ சாமி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமி, நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சாமி. சொல்லுங்கம்மா. இப்போ காரைக்குடி சுமங்கலி பூஜைக்கு முன்ன 2 நாளைக்கு முன்ன வந்திருந்தேன் சாமி. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா சாமி, எந்த கோயில்ல பண்ணாலும் சுமங்கலி பூஜை, ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க சாமி. இல்ல அப்படி சொல்ல முடியாது கண்ணா. பரவாயில்ல சாமி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்து நானே என் வீட்டுக்கார எந்த கோயிலுக்கும் வரமாட்டார் சாமி. எப்படியோ நான் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார் சாமி. வந்துட்டு என்ன சொன்னாருமா? வந்துட்டு ஒண்ணு சொல்ல எல்லாம் நல்லா இருந்தது, பரவாயில்ல, எப்படியோ இப்படி எல்லாம் பண்றாரு, பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாரு சாமி. அவ்வளவுதான்மா. எனக்கு என் குடும்பத்துக்கு அழைச்சிட்டு வர. எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா அந்த நிகழ்ச்சியில? ரொம்ப இந்த சுமங்கலி பூஜை ரொம்ப நல்லா இருந்தது சாமி. அந்த நீங்க இந்த பூஜை அந்த வராகி மூலஸ்தானத்துல இருந்து மந்திரம் சொன்னீங்கல்ல சாமி, அப்ப கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட சொன்னீங்க. கும்பிட்டு இருந்தப்ப அந்த அந்த வராகி அம்மனோட அந்த கண்ணு சத்தியமா சொல்றேன், அப்படியே அந்த ஒளியும் மூடி மூடி அப்படியே திறந்து பாக்குற மாதிரி எனக்கு அப்படியே பார்த்தேன் சாமி நானு. சரிம்மா, நெய்ல பார்க்கும் போது எப்படிமா ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்தது சாமி. அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிடா கண்ணு. இப்போ யாருக்கா கேட்க போறமா? தான் சாமி கேட்கணும் சாமி. சரி, என்ன பிரச்சனைமா? சாமி இந்த உடம்பு எனக்கு ரொம்பவே முடியல சாமி. என்ன பண்ணுதுமா? நைட்டு 2 மணி 1 மணி ஆனா கூட தூக்கம் வர மாட்டேங்குது சாமி. நானும் என்னென்னோ பண்ணி பாக்குறேன், என்ன அறியாமே ஏதோ சிந்தனை யோசனை, அப்படியே 1 மணி 2 மணி 3 மணி வரைக்குமே தூக்கம் வரதில்ல சாமி. 4 மணிக்கு தான். என்ன வயசாச்சுமா உனக்கு? 43 44. இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குமா? எனக்கு இந்த 1 வருஷமா தான் சாமி இருக்கு. சரிம்மா, இந்த 1 வருஷமா ஏதாவது தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருந்தா அதையே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா சாமி, ரொம்ப யோசனை வரும் சாமி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சாமி? இந்த வீடு தான் சாமி எனக்கு பிரச்சனை. ஏற்கனவே உங்ககிட்ட லைன் கேட்டிருந்தேன். சரி. சரியா இல்ல சாமி. அது எப்படியோ கட்டிட்டாங்க. அது மாத்தி கட்டணும்னு பாக்குறேன், முடியல சாமி. இல்ல அது எப்பவுமே தப்பா இருந்து அதே வீட்டுல இருந்து அதே இடத்துல மாத்தி கட்டணுங்கிறது ஒரு காலமும் நடக்காதுமா. ஆமா ஆமா, அது வெளியில வந்தா தான் அது பண்ண முடியும், அது உள்ள இருந்தா பண்ண முடியாது. அது வரைக்கும் சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கும், அது வாங்கிக்க. நைட்டு மட்டும் 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு ஓம் ராம ராமா அப்படி ஓம் சிவசிவா ராம ராமான்னு 7 முறை சொல்லிட்டு ஓம் ஸ்ரீராப்தி சயனா அப்படின்னு ஒரு 7 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கமா, பிரச்சனை வராது. ஆனா இது தற்காலிகம்தான், நீங்க வீடு மாத்துறது நல்லது சாமி. வீடு எங்கேயும் மாத்த முடியாது சாமி. அது ஒரு தகடு சொல்லிருந்தீங்க சாமி, இந்த மாத்த முடியறதுக்காக இந்த மாத்தி அதுக்கு வழி கொடுக்குமா இந்த வீடு? அதையாவது நீங்க போயிட்டு ஒழுங்கா அங்க வரைஞ்சி பார்த்து ஆசிரமத்துக்கு வரைஞ்சி பார்த்து அதுக்கு என்ன சரியா செய்யணும்னு பார்த்து அதை வாங்கி மாட்டி சரிப்படுத்திக்கோங்க. மாத்தி அமைக்கிறதுக்காக வழி கொடுக்குமான்னு ஒரு தகடு சொல்லிருந்தீங்க சாமி. அந்த நான் ரொம்ப அப்படிலாம் செய்யறது இல்லடா கண்ணா, பார்க்கலாம்டா, முயற்சி பண்ணுவோம்டா கண்ணா.
நல்லதுரா கண்ணா. சுவாமி நான் ஒரு யோசனை சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா, தூக்கத்துக்கு சொல்லுங்க ஐயா. 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணணும் மனசுக்குள்ள. திரும்ப 100லேருந்து 1 வரைக்கும் தலைகீழா எண்ணணும். எண்ணிட்டு இருக்கும்போதே தூக்கம் வந்துடும் பெரும்பாலும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வரலையேன்ட்டு திருப்பி அது குழப்பமா வந்து அதுக்கு தூக்கம் இல்லாத போயிடும் ஐயா. நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, நம்ம தலைகீழ வராது அவ்வளோ தலைகீழ வேண்டாம். 1லேருந்து திரும்ப 1லேருந்து 100 திரும்ப எண்ணலாம். சொல்ல மாட்டாங்க ஐயா. அது சொல்லும் போது தான் வேற மாதிரி ஓடும் ஐயா. இன்னொரு காலர் ஐயா. ஹலோ 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 ஹலோ, லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன், கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அது நம்ம ஒன்று சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ கூட நல்லா கணக்கில் உள்ளவங்க கூட 1லேருந்து 500 எண் வரைக்கும் எழுத சொன்னால் கண்டிப்பாக அடிக்காமல் எழுதவே முடியாது ஐயா. ஏதாவது ஒரு இடத்துல அடிக்கிற சூழல் வந்துடும் ஐயா. அந்த காலர் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் ஆத்மசங்கம் தானே சார்? ஆமாம்மா. சார் சாமி கிட்ட பேசணும். அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருக்காக கேட்க போகிறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன் சாமி. பையனுக்காக கேட்கணும் சாமி. பையனுடைய பேர் என்னம்மா? விக்னேஷ். விக்னேஷ். வயசு என்ன ஆச்சும்மா? வயசு 29 சாமி. முடிய போகுது. சரிம்மா, இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா? ஆமா சாமி, இன்னும் கல்யாணம் ஆகல. எங்க பார்த்தாலும் நாங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்டு எங்க போனாலும். இல்லை அது அவர் என்ன வேலை பார்க்குறாருமா? ஹெச்ஆரா இருக்கா சாமி. இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். சரி, அது ஜாதகர்லாம் என்ன சொன்னாங்கம்மா? ஜாதகர்லாம் 31 தான் அவனுக்கு ஆரம்பிக்கும். இப்ப அந்த கரகம் இல்ல. அவர் பரிகாரம் சொன்னா செய்வாராமா? ஏன்னா அவர் ஒரே குழப்பமும் கோபமும் இருக்கிற ஆளு. ஆமா சாமி. பழக்கம் சொன்னா செய்வாரா பரிகாரம்? அவன் வந்து திருநாகேஸ்வரம் தான் போயிட்டு வர சொன்னாங்க. என்ன நாங்க ஒண்ணும் செய்யல சாமி. இல்லைம்மா, அதுலலாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. அவருக்கு உங்க வீட்லயே மாதுர்கா தோஷம். அதாவது இதுக்கு என்ன சொல்றதுன்னா சோம கர்மன்னே பேர் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனசுல ஒரு குழப்பமும் கோபமும் ஏற்படுத்தும். சளி சம்பந்தப்பட்ட நோய்களும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தடையா இருக்கும். யார் பார்த்தாலும் ஜாதகம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்ட போனா ஏதாவது பிரச்சனை வந்துடும், தடுங்கல் வந்துடும். இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. ஆனால் அவர் கரெக்டாக நான் சொல்றதை செஞ்சா முடிஞ்சு போகும். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அங்கே எங்கே ஆண் கோயிலில், அதாவது சிவன் கோயிலில், முருகன் கோயிலில், முனீஸ்வரன் கோயிலில் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அங்கே இருக்கிற புத்துக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள், இன்னொரு வாழை இலையில குங்குமம், அது மேலே 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் காசு வச்சுட்டு அங்கே ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு உட்கார்ந்து ஓம் மகா அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் விவாக மங்கள சுப சித்தி ரஸ்து இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இதை 11 முறை சொல்லிட்டு அங்கே விழுந்து கும்பிட்டுட்டு வந்தால் போதும். அங்கே நின்ன இடத்துல இருந்து 11 முறை சுற்றிட்டு அந்த புத்தை முடிஞ்சா சுற்றிட்டு வரணும். 9 வாரம் செய்யறதுக்குள்ளே முடிவு வருமா? இது ஒன்று. இதுக்கு நடுவில் 2 பௌர்ணமி திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணணுமா. இதை கரெக்டாக பண்ண வச்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. நல்லதும்மா. அப்படியே லைனாக இருக்காங்க. அடுத்ததும் போயிட்டு வந்துடுவேன். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி, நான் கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்க போகிறீங்க? அப்பா அம்மா 2 பேருக்கு கேட்கணும். சொல்லுங்க தம்பி. அப்பா இங்க இப்ப நம்ம வீட்டுக்கு எந்த வருமானம் எதுவும் கொடுக்கறது இல்ல. அவங்களும் தொழில் ஒன்றும் சரியா பாக்குறது இல்ல. சரி, அப்பா பேர் என்ன, வயசு என்ன? அப்பா பேரு தனராஜ், 59. சரி, அம்மா பேரு? அம்மா பேரு கார்த்தீஸ்வரி. சரி, அப்பா என்னன்னு சொல்ல வரீங்க? சொத்தும் கொடுக்கறது இல்ல, அவர் ஒழுங்கா வேலைக்கும் தொழிலும் செய்ய மாட்டாரு, எங்களையும் விட மாட்டாரு. ஆமா, சொத்துலாம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அப்பா காலி பண்ணுங்க. இல்ல, நீங்க காலி பண்ணிட்டீங்களா, அவரு காலி பண்ணிட்டாரா? இல்ல, அப்பா. சரி, அவங்க அப்பா கொடுத்ததை உங்க அப்பா காலி பண்ணிட்டாரு. ஆமா ஆமா. சரி, என்ன கேட்க வரீங்க அதுல? அதான் அப்பா அப்படிதான் இருப்பாங்களா, இல்ல அப்பாக்கு ஏதோ முன்னேற்றம் இருக்குமா? இப்ப இருக்கிறது இல்ல. ஏன் நீங்க அப்பா முன்னேற்றத்தை எதிர்பார்க்க? நீங்க அப்பாவுக்கு செய்யுங்க. தனியா இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், அவருக்கு 59. ஆமா. அப்ப அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா நான் கேட்கிறேன். இல்ல நாங்க தான் இது பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்புறம் எதுக்கு அவரை எதிர்பார்க்கணும்?
அவங்க இப்படிதான் இருப்பாங்களா இல்ல வீட்டோட வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி. அது எனக்கு நீங்கள் சொல்கிறது சரியாக புரியல தம்பி. இல்லை ஏதாவது மறைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? சின்ன வீடு ஏதாவது வச்சுட்டாரா? இல்ல அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த இடையில ஏதோ ஒரு தொய்தல் இருக்குது, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவரு சின்ன வீட்டுக்கு போயிருந்தார் தான் வருவாராங்கிற கேள்விக்கு பதில் இல்லை, அவர் எங்கேயோ இருக்காரு, நாங்கள் வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்காங்கன்னா அது ஒரு விதம். நீங்கள் எதை சொல்ல வரீங்க? அதான் வீட்டுல எங்க கூட சண்டை போட்டுட்டு தனியா இருக்காங்க. அம்மாவும் அப்பாவுமா? இல்லை அப்பா ஆமா. அப்பா மட்டுமா அம்மாவோட சேர்ந்தா? அப்பா மட்டும்தான். ஓ, அம்மா உங்கள் கூட இருக்காங்க? ஆமா ஆமா சாமி. தம்பி, நம்ம கொஞ்சம் நேரில் அலசினா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அடுத்து நான் கேள்வி கேட்குறது அவ்வளோவா சரி இருக்காது. இது கொஞ்சம் கொடாய வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே ஓகே. ஒன்று மட்டும் என்னன்னா, அப்பா பற்றி கேட்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சாதான் நான் அதுக்கான சரியான தீர்வு தர முடியும். நீங்கள் லைனில் வந்துட்டீங்கன்றதுக்காக சும்மா நான் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்கிறது சொல்லலாம், சரி ஓகே. ஆனால் அதில் யூஸ் இருக்காது. ஓகே அதுக்கு முன்னாடி அப்பா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஓகே. அரச மரத்து எங்கே இருக்கோ காலையில் 6 மணிக்குள்ளே கீழே பார்த்துக்குங்க, பூச்சி இருக்க போது. சரி. ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சிங் சிங் மந்திரத்துக்கு முன்னாடி குரு சேர்த்துக்கணும். அதாவது குரு குரு வாபா சிங் சிங், நான் அந்த மந்திரத்தை சேர்த்துக்கணும். குரு குரு வாபா சிங் சிங் மந்திரத்தை சேர்த்துக்கணும். சரி சாமி. இதை கரெக்டாக அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு 11 சுற்று 3 வாரம் வேலைக்கிழமை செய்யுங்க. ஓகே சாமி. என்ன மாதிரி தப்பான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். நியாயமான கோபம் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதனால இதை பண்ணுங்க, போதும், பண்ணி பார்க்கலாம். அப்படி அதுக்குள்ள அதில் ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சா சரி, முடிவு தெரியலன்னா நீங்கள் என்னை வந்து பார்த்துருங்க. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா அப்படியே தொடருவோம். ஹலோ ஹலோ, லைன்ல தாங்க ஐயா இருக்கும். அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் மாவட்டங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? உங்க வீட்டுக்காரருக்கா? உங்க வீட்டுக்காருக்கா? உங்க வீட்டுக்காருக்காகவா? அம்மா பாருங்க, உங்களுக்கு சிக்னல் இல்லை, டக்குன்னு சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வாங்க, இல்லைன்னா லைன் கட் ஆயிடும். பாருங்க, திருப்பி எனக்கு விட்டு விட்டு தான் கேட்குது. இல்லை உடனே வாங்க, இல்லைன்னா கட் ஆயிடும். வாங்க, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அவர் பேர் என்ன, வயசு என்ன? என்னம்மா? எஸ் மணிகண்டன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைம்மா? சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன தொழிலுமா அது? இரும்பு சம்பந்தப்பட்டதுதான் வாங்கி சேல்ஸ் பண்றோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ஆபரேஷன் ஆச்சாமா? கண் ஆபரேஷன் பண்ணிருக்கோம் சாமிஜி. சரி, ஆபரேஷன் ஆச்சா? ஆமா ஆச்சு. அதே மாதிரி பணம் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்தீங்களா? ஏமாந்துருக்கேன். எங்க? இது தொழில் ரீதியா சாமிஜி. சரிம்மா, அது ஆரம்பத்தில் இப்போதான் இல்லை, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியதை தொழில் ஆரம்பிச்சுட்டு கேட்குறீங்களாம்மா? ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து சரியா இல்லாமல் இருக்கு. முதல்ல நல்லா இருக்கும், அப்புறமா நல்லா இருக்காது, வேற தொழில் மாறும். அதே மாதிரி கடன் இருந்துகிட்டே இருக்கும் கூடவே. 2 பேரும் உட்கார்ந்து இந்த வயசுல கொஞ்ச நேரம் பேசினாலும் சண்டை வந்துடும். இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க, என்ன தொழில் ஆரம்பிக்க போறாரு? வணக்கங்க வணக்கங்க, சொல்லுங்க, என்ன ஆரம்பிக்க போறீங்க? சரி, இல்ல உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தொழில் வந்து பிரச்சனையா தான் இருக்கு. அது ஸ்டடியா இருக்காது எதுவுமே. வந்து முதல்ல நல்லா இருக்கும், 2-3 வருஷம் நல்லா இருந்தா கொஞ்சம் தொய்யறது, அந்த மாதிரி போகும். அப்பாவுக்கு ஏதாவது காலில் ஏதாவது ஊனம் இருந்துச்சா? இல்ல. சரி, உங்களுக்கு ஏதாவது காலில் அடிபட்டு தையல் போடுற மாதிரி வந்துச்சா? எப்ப நடந்தது அது? அதே மாதிரி இடது கண்ணில் தான் அந்த ஆபரேஷன் வந்துச்சா, வலது கண்ணில் 2 கண்ணும் பண்ணீங்களா? லெஃப்ட் தானே பண்ணீங்க. சரி, இரும்பு செட் ஆகாதுங்க, அதில் கை வைக்காதீங்க. அதை வந்து பார்த்து செய்யுங்க. ஏன்னா இப்போ அதுக்கு தான் நம்ம தெளிவாக தெரியுது.
இப்போ அடுத்து காலை வைக்கிறது நீங்கள் கரெக்டாக வைக்கணும். காரணம் என்னன்னா, எப்பவுமே வந்து நல்ல திறமையாக செய்யக்கூடியது முதல்ல நல்லா இருந்து சரியில்லாமல் போகிறதும், அது எப்பவுமே பாருங்க, அது நகை தங்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் யோசனையை கேட்குறவங்க பெரிய லெவலில் போவாங்க. அதனால கொஞ்சம் வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுதுங்க. அது பெஸ்ட்டுங்க. அது அப்புறம் தான் நம்ம அது முழுமையாக ஏதாவது பண்ணி என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேங்க. நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. ஹலோ, அடுத்து வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி, அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறோம் சாமி. நம்ம இப்பதான் சாமி ஒரு 2-3 வாரமா தான் சாமி பாக்குறோம் டிவி. தொடர்ந்து 2-3 வாரம் பாக்குறீங்களா? ஆமாங்க சாமி. மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா. அந்த எங்க பையனுக்கு தங்கச்சி பையன், அவர் பேர் என்ன, வயசு என்னம்மா? தியாகராஜ் பேரு, வயசு 26. சரிம்மா. வெளிநாடு வேலை சரியா அமைய மாட்டேங்குது சாமி. சரி சரிம்மா. அம்மா, அவரை பத்தி முழுமையா தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சாமி. காதலிச்சு ஏதாவது இருந்தது அவருக்கு? அதெல்லாம் இல்ல சாமி. முழுமையா தெரியும் நீங்க இல்லைன்றீங்களம்மா? கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. சரிம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி சும்மாவாவது போய் வரலையா அவர் வெளிநாடுக்கு? இப்ப போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் நிக்கல அதுல? அது வேலை முடிஞ்சு வந்துருச்சு. ஆனா இல்ல எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடன்னு, இவர் வெளிநாட்டுல தானே போய் வந்தாரு, இன்னும் தடன்னு சொல்றாங்கன்னு எனக்கு. இல்ல, அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு முழுமையா தெரியுமான்னு. ஏன்னா அவங்க அம்மாவை கேட்டாலும் சரி, உங்களை கேட்டாலும் சரி, நிறைய பேர் லைவ்ல நான் கேட்கும்போது இல்லைன்னு போடுவாங்க. அங்க வந்து ஐயோ நாங்க குடும்பமா தான் இருக்கோம். ஒண்ணு இல்லம்மா, நம்ம கோயில்ல யோக கணநாதர்னு இருக்கும். அவருக்கு வளர்ப்பிறை தசமியில வந்து ஒரு முறை பால் கோவால காப்பு கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து நீங்க கீழே போன் வருது பாருங்க நம்பர், அதுல தொடர்பு கண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதை ஒரு முறை பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ண சொல்லுங்க, செட் ஆயிடும். ஆமா ஆமா ஆமா. வெளியில அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் இந்த பிரச்சனைக்காகவே அந்த கணபதியை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். ஆமா, அது வந்து பண்றது தான் நல்லது. அதுதான் நீங்க கேட்கறதுக்கு 100 பாகம் நடக்கிறது. மற்றது எது சொன்னாலும் அந்த அளவுக்கு வருமானு தெரியாது. ஏன்னா அவருக்கு எப்பவுமே அந்த தம்பிக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பிரச்சனை வர்றதுங்கிறது 22 வயசுல இருந்தே இருக்கு. இது உங்களுக்கு கேட்டா தெரியாதுன்னு, அது அவங்கள கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. ஆமா 2 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை வருது, 2 வருஷம் ஆச்சுன்னா. இது தொடர் கதையாயிடும் 37 வயசு வரைக்கும். அதனால இத பால்கோவா பண்ணிட்டு அவர் வெளிநாடு போயிட்டாலும் கூட அது அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு நிலைக்கு வந்து அதை என்ன பண்ணலாம் பர்மனண்டா இருக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா பாருங்க, வெளிநாட்டில் இல்லைன்றாங்க, நம்ம இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. அப்புறமா நம்ம ஒன்று பொதுவாக சொன்னாரு. அதான் ஐயா உண்மை. சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு பகுதி பதில் சொன்னீங்க. மீண்டும் நேயர்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி கேள்வி கேட்டுறேன். பொதுவாக சில வீட்டில் பெண்கள் பூஜைகள் செய்வது, விரதம் இருப்பது, கோவில்களுக்கு செல்வது என்று பக்தியாக இருப்பார்கள். ஆனால் அவரது கணவர் நல்ல ஒழுக்கமுடையவராக இருப்பார். கோயில் குளம் போக மாட்டார், பூஜை கூட செய்ய மாட்டார். மனைவியின் பக்தியை கிண்டல் அடிப்பார். இதனால் அந்த தம்பதிகளின் வாழ்வில் பாதிப்பு ஏற்படுமா, தவிர்க்க என்ன வழி என்று தெரிந்து கொள்ளோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு பாதி வரைக்கும் ஐயா கண்ணதாசன் ஐயா பாட்டை கூட சொன்னோம்ல, அதை கேட்டா தெரியும். ஒரு வண்டி ஓடணும்னா 2 சக்கரம் சரியா இருக்கணும். ஒரு சக்கரம் சின்னதாக இருந்து ஒரு சக்கரம் பெருசாக இருந்தால் சர்க்கஸ்கார் தான் ஓட்ட முடியும், சாதாரண மனிதன் ஓட்ட முடியாது. ஆமாம் ஐயா, அதாவது இது என்னென்னா, கண்டிப்பாக 2 பேரும் எந்த வழிபாடையும் ஈடுபட்டு செய்யணும் ஐயா. அப்படி ஈடுபட்டு செய்ய முடியாத மனம் இருந்து, செயல்பட முடியாத வேலைகள் இருந்து, அப்படி இருந்தால் கூட மனதார மனைவியை வந்து கிண்டல் பண்ணாமல் அதுல மனமாற அவங்க செய்யட்டும், அது நல்லா இருக்கணும் அப்படின்னு பக்திக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் நினைச்சுக்கிட்டா போதும். இறைவா நானும் உன்னை கும்பிட்டு நினைச்சா போதும், அப்படியாவது இருக்கணும். அப்படியும் இல்லை, சுத்தமா எனக்கு நான் உழைப்புத்தான் எனக்கு கடவுள், ரொம்ப சந்தோஷம், உண்மையும் அதுதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
அந்த கடவுளை நீ எப்படி உழைப்பை உன்னை வைத்து நம்புகிறாயோ அதுபோல் மனைவியும் நினைங்க, அவங்களுக்கு அது உழைப்பு, அதை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு விதம் ஐயா. பிரிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே ரெண்டில் தான் ஐயா இருக்கும். நான் போன வாரமே சொன்னேன். இந்த பிரிக்க முடியாத விஷயம் இரவு பகல் பற்றி கூட உதாரணம். ஆமாம் ஐயா. நம்ம உடம்பே எடுத்துங்க ஐயா. உடல் உயிர். உடல் இல்லைன்னா உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் இல்லைன்னா உடலுக்கு மரியாதை இல்லை. அது சடலம்னு பேராக போயிடும். அப்போ ரெண்டும் இருந்தால் தான் ஒரு மனிதன் ஜனிக்கவே முடியும். அப்போ உடல் உயிரிடத்தில் போராட முடியாது, உயிர் உடலிடத்தில் போராட முடியாது. அப்படி போராடுச்சுன்னா அது நோயாக போயிடும். இதுதான் ஐயா விஷயமே. ஒரு வீட்டில் கணவன் நம்ம எப்படி உயிருக்கும் உடலுக்கும் போராட்டம் இருக்குமே ஆனால் நோய் வருகிறதோ, அதுபோல் இந்த மாதிரி ஒரு வேறுபட்ட கருத்தில் வழிபாடுகள் இருந்துச்சுன்னா, அது எந்த மதத்துக்காகட்டும் வழிபாடுகள் இருந்துச்சுன்னா நோயின்ற கர்மா நம்மளை பிடிக்கும். என்ன நோய்? வறுமை, கடன், உயர்வில்லாமை, மனசிலே கஷ்டங்கள், கோபம், தேவையில்லாத பிரச்சனைகள். ஒரு அலுவலகத்தில் போனால் கூட மேலதிகாரிகிட்ட மாட்டிக்கணும், அல்லது எங்கேயாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கணும். ஒரு தொழிலில் போய் வியாபாரம் பண்ணால் வியாபாரிகிட்ட மாட்டிக்கணும். அதெல்லாம் நம்மையும் அறியாமல் நடக்கிறது. யாரை போய் நம்ம கேட்டாலும் ஐயா 100 பேரை நிற்க வச்சு உனக்கு பணம் தங்குதா? இல்லைப்பா வரவுக்கு மீறி செலவுப்பாங்கிறது 99 பேர் சொல்லுவாங்க ஐயா. இதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த 99 பேரும் அப்போ வீட்டில் கணவன் ஈடுபடலைன்னா அப்படி இல்லை. கண்ணுக்கு தெரியாத கர்மாக்கள் இது போல இருக்கும் என்ற ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் ஐயா. அப்போ 2 சேருவது தான் எப்பொழுதுமே உயிராய் ஜனித்திருக்கும். ஈடுபடுத்திக்க வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட சில பேர் தெரிஞ்ச மாதிரி, ஐயோ நீ ரொம்ப கோயிலுக்கு போகிற, நீ ரொம்ப சாமி கும்பிட்ற, அதனால தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா தெரியாது. இவங்க பாட்டுக்கு ரொம்ப கும்பிட்டுன்னு அவங்க ஈடுபாடு இருக்குது, கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலை வெட்டிகளை விட்டு சாமியை கும்பிடுவாங்க. அதுவும் பெரிய தப்பு. ஏன்னா கணவன் வேலைக்கு போவார், சாப்பாடு செய்து கொடுக்கணுன்னா ஒரே நிமிஷம் இருங்க, அதை பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னுவாங்க. அவர் அலுவலகத்துக்கு போகிறோமே, பூஜையை முடித்து அவரை அமுச்சு விட்டுட்டு உட்காரணும்னு, இதுவும் பிரச்சனை. மாலை நேரங்களில் பொதுவாக பல விஷயங்களை பார்த்து அழுதுகிட்டு உட்கார்றது அப்படிலாம் இருக்கும்ல. அப்படி இருக்கிற பக்தி செய்கிறது வேறு. ஆக கணவன் மனைவிக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சிட்டே போங்க, அது தானாக நிறைவேறும். அவர் கும்பிடலன்னு நீங்கள் உண்மையாக உட்காருங்க. ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலம் அவர் வருவார், வந்தே தீருவார். நேற்று என் அனுபவத்தில் நான் பார்த்தேன் ஐயா, 560 ஜோடிகள் வந்தாங்க ஐயா. ஆமாம், 560 ஜோடிகளுடைய முகத்திலையும் மகிழ்வை காண முடிஞ்சது ஐயா. நெய் குளத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஆமாம், நான் காண முடிஞ்சது. நான் சொன்னேன், சில புருஷங்க வரமாட்டாங்க, இன்னைக்கு இட்டுன்னு வந்துட்டீங்க, இது ஒரு பெரிய வெற்றி, சந்தோஷம். அதே மாதிரி சில மனைவிகளும் வரமாட்டாங்க, சில கோயிலை தவிர வராங்க, 2 பேரும் ஒத்து போகிறது இந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அம்மா சாட்சியாக சொல்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த ஜோடிகளை பார்க்கும் பொழுது, வயது வித்தியாசம் இல்லாமல் பார்க்கும் பொழுது, நேராக வராகியினுடைய சன்னிதானத்துள்ள போயிட்டு கர்ப்ப கிரகத்தில் கிருதா மந்திரத்தை பிரயோகப்படுத்தும் பொழுது அவங்க உடம்பெல்லாம் சிலிர்த்து மகிழ்ந்தாங்க ஐயா. அது எல்லாரும் சொன்னதை சொல்கிறேன், நான் சொல்ல பெருமை. இவங்களே சொன்னாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஐயா, மனம் ஈடுபடும் பொழுது தான் 2 மனங்கள் ஒன்று கூடுது தம்பதியரா அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா ஒன்றாயிடும் ஐயா. 2 ஆத்மாக்கள் ஒன்றா போயிடும். ஒரு நிமிடமாவது அந்த நேரத்துக்கான வழிபாடுக்கு சக்தி உண்டு ஐயா. இந்த சக்தியை நம்பினவருக்குத்தான் இந்த சக்தி தெரியும், நம்பாதவருக்கு அதை பற்றி தெரியாது, சந்தேகிக்கிறப்பொழுதும் அது கிடைக்காது. அப்போது கண்டிப்பாக கணவன் மனதார நினைத்தால் போதும், ஆனால் கிண்டல் செய்வது கேலி செய்வது கூடாது. அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வரும், நிம்மதி முழுமையாக இருக்காது அப்படின்னு அது உள்ளே இருக்கிற அர்த்தங்க. ஆனால் இணக்கி கொண்டால் பிணக்கொன்றும் இல்லை அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார். இந்த இணக்கி கொண்டாலுங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுவாங்க, நாங்கள் இப்போ சண்டையினுடைய முடிவு என்ன, டைவர்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லை 2 பேரும் அடிச்சு செத்து போங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, 2 பேராலையும் அது முடியாதுல்ல, எதுக்கு சண்டை போடுறீங்க? சண்டையினுடைய முடிவு ஒன்றும் இல்லை என்ற பொழுது எதுக்காக உங்களுக்குள்ள சண்டை போடாதீங்க.
அப்போ அதுதான் சொல்றது. கணவன் வந்து வேற்று கருத்தில் இருக்காரா, கருத்தை திருத்த பார்க்கணும். திருத்த முடியலையா, உன் கடமையை செய், தானா திருந்திடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கணவன்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, இணக்கி கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த பிணக்கும் இருக்காது. பிணக்கு வருகிறது என்றால் அது நீதான் இணக்கத்தில் தவறு என்று பொருள். இதுதான் ஐயா அதுக்குள்ள விஷயம். இணக்கம்னா சேருதல், விட்டு கொடுத்தல், அதுதான். ஆக கணவன் மனைவியாக வழிபடுகின்ற விஷயத்தில் உட்கார்ந்து பூஜை போடணும் இல்லை. அவங்க பூஜை செய்கிறாங்களா, நீயும் இறைவான்னு கும்பிட்டுட்டு போ, அவ்வளோதான். அதுக்கு நிச்சயமாக பவர் உண்டு. இதான் ஐயா அதுக்கு பதில். நல்ல பதில். ஆமாம் ஐயா. ஒரு காலரையை பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ, வணக்கம்டா கண்ணு, எங்கேருந்து பேசுகிறம்மா? யாருக்கா கேட்க போறடா கண்ணா? பையனுக்காக கேட்க போறேன். பையனுடைய பேர் என்ன, வயது என்ன கண்ணா? சுவாமிஜி, நான் கார்டியோ நோம்புக்கு வந்திருந்த சுவாமிஜி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மன நிறைவா இருந்துச்சு சுவாமிஜி. எதுக்கா? நேத்தா? ஆமா சுவாமிஜி, நான் எங்க வீட்டுக்காரங்க வந்திருந்த சுவாமிஜி. சரி. அவர் என்ன சொன்னார்? அவர் அடிக்கடி ஆசிரமம் வராங்கதான் சுவாமிஜி. அகண்ட படத்துக்கு எல்லா பூஜைக்கும் வந்துடும், எல்லா பொருளும் நாங்க வாங்கி வச்சு வழிபடுறோம் சுவாமிஜி. சரிடா கண்ணு. நேற்று பூஜை எதுமா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண? எனக்கு அங்க வந்தது பெரிய சந்தோஷம் சுவாமிஜி. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, எனக்கு கையெல்லாம் நடக்குது சுவாமிஜி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சுவாமிஜி. பொறுமை. நெய்க்குள்ள தரிசனம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சுவாமிஜி. ரொம்ப பக்தியோட நாங்க பார்த்தோம் சுவாமிஜி. மந்திரம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவாமிஜி. கண்டிப்பா சுவாமிஜி, பையன் இந்த வருஷம் 12வது பொது தேர்வு எழுதிட்டு இருக்கிறார் சுவாமிஜி. அவர் காசு பண்ணி அது கூடிங்க சுவாமிஜி, நல்ல மார்க் எடுத்து அருமையா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்கன்னு கவலையே விட்டுடுங்க. ஒன்னும் அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். பிரார்த்தனை நீ பண்ண இல்லையா? அந்த ஒரே பிரார்த்தனை வைக்க சொன்ன, அது பண்ண இல்லையா? கண்டிப்பா நடக்கும்டா கண்ணு, அதை பத்தி கவலையே படாத. சரிங்க சுவாமிஜி. பையன் நல்ல ஒழுக்கமா நல்ல ஒழுங்கா வளரணும், நல்லா படிக்கணும், ஆசிரியர் பண்ணி அது புரியுங்க சுவாமிஜி. கண்டிப்பாம்மா, அதை பத்தி நீ கவலைப்படாமா, பிரச்சனைன்னா பாத்துக்கலாமா. தேர்வில் வெற்றி பெற, இணையதளத்துல தேர்வில் வெற்றி பெறன்னு இருக்கு பாருமா, அதை மட்டும் அவரை பண்ணிட்டு வர சொல்லுங்க. அதுவே போதும், வேற எதுவும் வேண்டாமா. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, நல்ல குறையெல்லாம் தீர்ந்து பையன் நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருங்கடா கண்ணா. நல்லா வாங்க கண்ணா. கண்டிப்பா இல்ல, அதை சொல்றதுக்கு ஒரு மனம் வேணும் ஐயா. நிறைய பேர் ஆகும் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கும் ஒரு மனம் வேணும். வாழ்த்துக்கள்டா கண்ணா. ஐயா, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா, பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, சொல்லு. வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி கேட்கணும். என்ன பேர்ரா கண்ணா? புனிதா சாமி. புனிதா, என்ன வயசு ஆச்சுமா? 35 சாமி. சொல்லுமா.
சாமிஜி தொழிலுக்காக கேட்கணும் சாமிஜி. சரி, 3 உனக்கு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கேன் சாமிஜி. அப்ப வந்து கன்சீவா இருந்தனால தொழிலுக்கு வந்து பரிகாரத்துக்கு வேணான்ட்டீங்க. சரி. அதுக்கப்புறம் இப்ப குழந்தை பண்ணி ஸ்கூல் போக ஆரம்பிச்சா சரி தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சாமிஜி. என்ன தொழிலா கண்ணா அது? பிளவுஸ் சுடியும் தைப்பேன் சாமிஜி. டிசைன் பண்றதா? டிசைன் பண்றதுங்க சாமி. சரி சரி, தாராளமா செய். அது ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் பெருசா இல்லையே. சரிங்க சாமிஜி. திறமை தானே? என்னங்க சாமிஜி? திறமை தானடா கண்ணா அது. ஆமாங்க சாமிஜி. அது இனிமேல் உனக்கு நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஒன்னு மட்டும் தான் பிரச்சனை. சரிங்க சாமி. குழப்பிக்காத, எதை பார்த்தாலும் ஏன் குழப்பிக்கிற? சரிங்க சாமிஜி. அதை மட்டும் விட்டுரு. சரிங்க சாமி. சொல்லு கண்ணா. இது குபேர சிலை வாங்கியிருக்கேன் சாமிஜி. அது வழிபட்டு தான் இருக்கேன். தாராளமா. சரிங்க சாமிஜி. பரிகாரம் வந்து செய்யணும்னு சொன்னேங்க சாமிஜி. அப்ப வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினப்ப நீங்க செய்யணும், ஆனா கன்சீவா இருக்கனால வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்குதான் சரி சாமிஜி இப்ப ஏதாவது பரிகாரம் செய்யணுமா என்ன? ஒன்றும் தேவையில்லடா கண்ணு. நீ ஆரம்பிச்சு ஏதாவது பிரச்சனைன்னு தான் அதை பத்தி யோசிக்கலாம். சரிங்க சாமி. உனக்கு பிரச்சனை இருக்கா மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த குழப்பம் மட்டும்தான். அதை விட்டுட்டு போதும், வேற எதுவும் தேவையில்லை. இடம் கரெக்டா இருக்கா, நல்ல இடமா இருக்கா, கடை வைக்கிறீன்னா அந்த கடை நல்லா இருக்கா, அந்த இடம் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ, அவ்வளோதான். சாமி நான் வீட்லயே வந்து இது பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சாமி. வீடு சரியா இருக்கான்னு பார்த்துக்க. சரிங்க சாமி. அதுல ஏதாவது வாஸ்து குறை இருந்தா அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கு பொதுவா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்க சாமி. இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிக்கோ, அவ்வளோதான். சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணா. அடுத்து ஐயா ஒருத்தர் பக்தர் தொடர்ந்து இருக்காங்க. ஐயா ஹலோ. ஹலோ. அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. குருவே சரணம். ஓம் நம சிவாய. நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா. சொல்லு. நாங்க வந்து உங்களோட தீவிர பக்தர். ஃபர்ஸ்ட் அம்மா தான் ரொம்ப இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் நாங்களும் இருந்தோம். சரி. இப்ப வந்து நீங்க பண்ண ஒரு யாகம் அப்படி நீங்க 10th 12th படிக்கும் போது நீங்க ஒரு யாகம் பண்ணி டாலர்லாம் கொடுத்தீங்க ஐயா. அதுல எல்லாமே பயனடைஞ்சு நானும் என் தங்கச்சி இது நாள் வரைக்கும் இவ்வளவு தூரமா எந்த துணையும் இல்லாம அம்மா அப்பா பொண்ணை மட்டும் வச்சு நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எல்லாமே உங்களோட அருள், உங்க ஆசைனாலதான் ஐயா. அப்புறம் பாம்பன் சுவாமிகள் ஐயானாலையும் கண்டிப்பா எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். நீங்க சொல்ற ஒரு இது பக்தி, நீங்க சொல்ற ஒரு விஷயம் எல்லாமே பண்ணிருக்கோம். புக்கு எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். சரிம்மா. அம்மா பார்க்கும் போது நம்பிக்கையே இல்ல. ஆனா நீங்க அதுக்கப்புறம் பண்ற ஒரு விஷயம் நாங்க நம்பி எங்கனால முடிஞ்ச அளவு எல்லாமே பண்ணிட்டு வர ஐயா. இப்ப வந்து என் தங்கச்சிக்கு வேலை இல்ல, கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப அவ பேர் பூர்ணிமா, பூராட நட்சத்திரம். அதனால இப்ப அவளுக்காண்டி கேட்கணும் ஐயா. ஓ, இன்னும் வேலை கிடைக்கலையா? ஆமா ஐயா, போறா ஐயா. ஆனா எல்லா இடத்துலயும் கூப்பிடுறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன படிச்சிருக்காமா? MSW படிச்சிருக்காங்க ஐயா. அப்படியா? எந்த ஊர்ல இருந்து பேசுற கண்ணா? கோயம்புத்தூர் ஐயா. சரிம்மா, முடிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு சதுர்த்தி அப்ப, வளர்ப்பிறை சதுர்த்தி அப்ப இந்த நிகழ்ச்சியிலே சொன்னல ஒரு பால்கோவா, நம்ம யோக கணபதிக்கு பால்கோவால காப்பு கட்டணும்னு சொன்னோம் இல்லையா? அது மட்டும் வந்து பண்ணிட்டு போடா கண்ணு. அன்னைக்கே கல்லால மரத்துல ஒரு வழிபாடு இருக்கும், அது அங்க கேட்டா சொல்லுவாங்க. இது ரெண்டும் பண்ணிட்டு போனா கிடைச்சிரும்டா கண்ணு. ஒன்றும் பிரச்சனை பெருசா இருக்க மாதிரி தெரியல. ஆனா 30 வயசு வரைக்கும் கொஞ்சம் சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம். அந்த கல்யாணம் கூட சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும். அதனால இது ஒன்று செய்யும் பொழுது, கல்லாரமரம் செய்யும் பொழுது அதுக்கும் வழிவகுத்துரும், வேலைக்கும் வழி வந்துரும்டா கண்ணா. விவரத்தை வந்து நீங்க தொலைபேசியில போன் பண்ணி கேட்டுக்குங்க, சொல்லுவாங்க. பால்கோவால காப்பு யோக கணபதிக்கு. சரியா? கண்டிப்பா கிடைச்சிருண்டா கண்ணு. ஐயா ஐயா உங்ககிட்ட பேசுறாரு பாடுறா கண்ணு. ஆமா ஆமாங்க, நானே பேசணும். ஐயா போட்டிருந்த ஒரு புக்கு அந்த இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அவர் போடுற ஒரு விஷயமும் நல்லா இருக்கு. எங்கனாலதான் இப்ப ரீசெண்டா வர முடியல. ஆனா வந்துட்டு அவர் ஒரு விஷயத்திலயுமே அவர் போட்டிருந்த புக்கும் சரி, அவர் எழுத்து எல்லாமே நல்லா இருக்கு. எங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த விஷயம் எல்லாம் படிச்சு அதுல இருக்க எல்லாமே நல்லதாவே நடக்குதுங்க ஐயா. இந்த கேலண்டர் பாக்கணும்னு ஒரு அவசியமே இல்ல, இருக்கிறது மட்டுமே பார்த்தாவே போதும். புனிதாமா, அதுல ஒரு சிறு திருத்தம்.
எழுத்து சுவாமிகளோடது, அச்சிடும் பணி தான் எங்களுக்கு. உங்க எழுத்து எல்லாமே நீங்க என் பக்கம் திருப்பிங்க, அது இல்ல. ஆமாங்க ஐயா, இருந்தாலும் நான் பாராட்டுறேன். வந்துட்டு இருந்து ஒன்னா இணைஞ்சு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு ஒரு பாராட்டு நான் சொல்றேன். புனிதாவாகிய நீங்கள் தங்கை பூர்ணிமாவுக்காக அக்கறைப்பட்டு பேசுறீங்க இல்லையா, அதுக்கு என்னுடைய பாராட்டு. உடன் பிறந்த சகோதரிக்காக நீங்க அக்கறைப்படுறீங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். கண்ணா அது பண்றா போதும், நல்லா ஆயிடும்டா கண்ணா. நல்லதுடா கண்ணா. ஐயா அடுத்த ஒரு பக்தராலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? அவர் பேர் என்னம்மா? முருகன். வயசு என்னாச்சும்மா? 49 வயசு ஆகுது. சொல்லுமா, எதுவுமே சரியா இல்லையாம்மா? எதுவுமே சரியில்லை சாமி. அதான் வேலையும் சரி இருக்காது, வருமானமும் சரி இருக்காது, பிரச்சனையாவும் இருக்கும். வெளியாளுக்கு செஞ்சு செஞ்சு கொடுப்பாரு, ஒன்றும் திரும்பி வராது, எல்லாமே பிரச்சனை தான்டா கண்ணா. ஆமா சாமி. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா கண்ணு? ஹோட்டல் வச்சு சொன்னோம் சாமி. ஹோட்டலா? ஆமா சாமி. சரி சரிம்மா. ஹோட்டல் பேர் வந்து பாலாஜி. எவ்வளோ நாள் ஆச்சும்மா ஹோட்டல் வச்சு? ஹோட்டல் வந்து 16 வருஷம் வச்சுட்டு இருந்தோம் சாமி. 3 வருஷம் பார்ட்னர்ல வச்சுட்டு இருந்தோம். சரி. கடன் கடன் எவ்வளவு வச்சிருக்காரு? கடன்லாம் வந்து ஏகப்பட்டது சாமி. ஹோட்டல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு கடன் இருக்கும்மா. அப்படிங்களா சாமி? அதுதான் இது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி செய்யணும். ரெண்டாவது முருகன்னு பேர் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன், தெரியுமா? பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன் சாமி. நான் 15 வருஷமா. அதான் அவரு பேர் மாத்திக்குவாரா? சொன்னா மாத்திக்குவாரா? மாத்திப்பாரு சாமி அதெல்லாம். சரி, அவர் நட்சத்திரம் என்னடா கண்ணா? அவருக்கு ஜாதகம் இல்ல சாமி. நான் ஜனவரிக்கு தான் அர்ச்சனை பண்ணிட்டு. சரி, பரவாயில்லம்மா. அது மாத்தி பேரை நான் மாத்தி கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கம்மா. முகுந்தன் இருக்கட்டும்மா. முகுந்தன். இதை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுமா. ரெண்டாவது, ஹோட்டல் தொழிலை வந்து கொஞ்சம் மேல மேல இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கி போட்டு விட்டதை பிடிக்கிறேன்னு போக வேண்டாமா. பேரை மாத்திட்டு ஒரு முறை அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கம்மா. அவங்க அம்மா எப்படிமா இருக்காங்க? அவங்க அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க சாமி. இவர் மேல பாசம்லாம் உண்டா? அதெல்லாம் பார்க்க ரொம்ப சாமி. சரிம்மா. ஏன்னா அவங்களுக்கும் நேரம் ரொம்ப சரியில்லாம இருக்கு, அதையும் சொல்றேன் நான். அதை நீங்க எல்லாம் முடிச்சிட்டு ஒரு முறை வந்து என்ன பாருங்கடா கண்ணா. சாமி இப்போ ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம், கடையை காலி பண்ணிட்டு. அதனாலதான் சொன்னேன், அதை பார்த்துட்டு செய்யுங்கன்னு சொல்றேன் நான். அப்படிங்களா? ஆமா. இப்போ வச்ச ஹோட்டல்ல நல்லா சம்பாதிக்கிறீங்களாடா கண்ணா? இப்போ இருந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி காலி பண்ணிட்டோம் சாமி. காலி பண்ணி ஒரு இடம் இப்போ புதன்கிழமை தான் ஓபன் பண்ணலாம் இருக்கோம். அதை தான் சொன்னேன், பார்த்துட்டு கையை வைங்க, முதல்ல போடுங்க. அப்படிங்களா? ஆமா. அப்படி ஆரம்பிச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லடா கண்ணா. பார்த்துட்டு ஆரம்பிங்க, நல்லதுடா கண்ணு. தொடர்ந்து வருதுனால டைம் எடுக்க முடியல ஐயா, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருனேன். தோணிச்சையா சொல்லிட்டா, அவ்வளோதான். அடுத்த ஒரு பக்தரை. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சார். உங்க பேர் என்ன, வயசு என்ன? எங்க பேரு மகேஸ்வரி, வயசு 62. சரி, உடம்புக்கு என்ன? உடம்புக்கு இல்ல சாமிஜி, நான் பணம் கொடுத்து மோசம் போயிருக்கிறேன். தங்கச்சி உடம்பு இல்ல, சொல்றேன், உடம்பு நல்லா இருக்கா? ஒரு பிரச்சனை இல்லையா? நல்லா. சரிம்மா. எப்ப கடன் கொடுத்தீங்க? 3-4 வருஷம் நடந்துட்டு இருக்குது சாமிஜி. அதுல இருந்து தூக்கமே அது திரும்பி வராத போச்சா? ஆமா, நானு பணம் அதிகமா வாரத்துக்கு 5% கொடுக்குறாங்க, ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க தாய். அதாம்மா, ஏமாத்தி வாங்கி போட்டாங்க, திருப்பி கொடுக்கல, கேட்டா பிரச்சனை வருது. ஆமா ஆமாங்க சாமிஜி. அதுக்கு திருப்பி கேட்கறதுக்கே பயப்படுற அளவுக்கு பிரச்சனை வரும். ஆமா. அது வருமா வராதான்னு இப்ப என்கிட்ட கேட்க போறீங்க. இதனால என் தூக்கமே போச்சு. நைட் எல்லாம் தூக்கமே இல்லை. அது நோயே இல்லை. நீங்க இப்ப
அது வியாதின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியும். 62 வயசுல உள்ள உஷாரா இருந்து கடன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. அதுல மட்டும் உஷாரா இருக்க மாட்டேன்றீங்க. அதான் என்னன்னே புரிய மாட்டேங்குது. மகன் கொஞ்சம், நான் கொஞ்சம், எங்க பொண்ணு கொஞ்சம், 3 பேர் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சாமிஜி. வட்டி காசை விட்டா கரெக்ட். வட்டிக்கு அவதான் என்ன சும்மா இருந்தவங்களை ஏமாத்துது அவதான். சரி, இதுக்கு நான் இப்ப நேர்ல சொன்னா காசு வாங்கினவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இல்ல சாமிஜி, அவங்க வியாபாரம் பண்றாங்க, அவங்க போடுறது இல்ல டிவி. அம்மா அப்படி நினைக்காதீங்க, செல்போன்ல பாப்பாங்க. இல்ல நாஸ்டா கடை போடுறாங்க, அவங்க பாக்குறது இல்ல, பிஸியா. நீங்க எப்படி சொல்றீங்க பாக்குறது இல்லன்னு? அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? என்னாலே சொல்ல முடியாது, நீங்க எப்படி சொல்றீங்க? போகட்டும், அது எப்ப கொடுத்தீங்க, அது என்னன்ற அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஆமா, அது பாத்துக்கலாம். நீங்க அதை எடுத்துட்டு வாங்க, இந்த டீட்டெயிலோட வந்து என்ன பாருங்க. அதாவதுமா சரியா உங்களுக்கு பணம் வரணும்னா அதுதான் ஆலோசனை. இப்ப நான் வந்து உங்க ஊர்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் இந்த கிழமையில இப்படி வழிபட்டா அந்த பணம் வந்துடும் சொன்னா வராது. அதனால வந்து பார்த்து அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அலசி ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமா முடிவு பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நல்லதுமா ஐயா. அப்படியே 2வது கேள்வியை கேட்டுருங்க ஐயா. எப்பொழுதும் அடுத்தவரையே குறை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்? இது ஒரு வித்தியாசமான கேள்வி யோசித்தேன். அவர்களை ஏன் மாற்ற முயற்சிக்க கூடாது, அல்லது அவர்களை மாற்றவே முடியாதா? எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு இருக்கவங்கள மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? சத்தியமாய் மாற்ற முடியாது. ஐயோ, அழுத்தமா சொல்லிட்டீங்க. ஆமா ஐயா, அவங்களா மாறிக்கிட்டா தான் உண்டு ஐயா. எப்பவுமே குறை சொல்றதுல இருக்கு செய்தல், செய்வித்தல், உடன்படல். இந்த 3மே சிக்கல் பிடிச்ச விஷயம் ஐயா. நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி. நல்லதுக்கு இந்த 3 செய்தல், செய்வித்தல், உடன்படல், இந்த 3ம் சரியாக இருந்தால் உயர்கதை அடைவாங்க. இந்த செய்தல், செய்வித்தல், உடன்படல் கெட்டதாக இருந்தால் குறையாலேயே அழிவாங்க. குறையத்தான் அழியும். ஏன் ஐயா, நம்மளே பாருங்க, வந்திருக்க மாட்டாங்க, வந்தா சொன்னதை செய்திருக்க மாட்டாங்க, செய்யாம அவங்க நம்மளை குறையடிப்பாங்க. இவர் இந்த மாதிரி ஆளு நடிப்பான். நிறைய பேர் இருக்கான் அந்த மாதிரி. அவனுக்கு குறை மட்டுமே கண்ணில் படும், அவன் நிறையான வாழ்வு வாழ முடியாது. ஒரு பக்தர் பார்த்து வந்துடுறோம். ஹலோ வணக்கம் சாமி. வணக்கம்டா கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மலர்விழி, சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. சொல்லு கண்ணா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். நீயே சின்ன பொண்ணு மாதிரி பேசுற. சரி, உங்க பொண்ணு பேர் என்ன? தமிழரசி சாமி. வயசு என்ன? வயசு 28 நடக்குது சாமி. கல்யாணத்துக்காக கேட்கணும். அடேங்கப்பா. சொல்லுமா. அவ ரொம்ப ஆவரேஜா இருந்தா சாமி. நான் உங்க ஆசிரமத்துக்கு வந்து நீங்க சொல்றது அந்த படிக்கிறதுக்காக $எல்லாம் கொடுத்தீங்களா சாமி? அப்போ பாப்பாவும் நானும் 3-4 இப்போ கலந்துக்கிட்டோம் சாமி. சரி. அவ MSc முடிச்சிட்டா. சரி. நீங்க சொல்றது நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன் சாமி. சரி. கல்யாணம் தான் சாமி. ஜாதகமும் எடுத்துட்டு வந்து ஒரு பூஜையிலையும் கலந்துக்கிட்டேன். சரி. ஜாதகமும் நீங்க நேரம் இதுவா இருக்குன்னு சொல்லி அண்ணாக்க மாத்தி கொடுத்தாங்க. இதுதான்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முடியும்னு சொன்னாங்க சாமி. 28 வயசு நடக்குது. சரி. அவள் கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு சாமி. சீக்கிரமா நடக்கணும் சாமி. நீங்க ஒன்னும் எனக்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்ம ஜாதக சங்கமம்னு சொல்லி கொடுத்து ஜாதகத்தை வந்து பதிவு பண்ணிட்டு சனிக்கிழமை அவங்களுக்கு என்ன வேணுமோ தேர்ந்தெடுத்து எடுத்து போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுல முதல்ல பதிஞ்சு வைங்க பாப்பாவது. ஒரு சனிக்கிழமை வந்து ஜாதகத்தை அங்கேயே தேடினீங்கன்னா நல்ல பையன் இருப்பான். அதுவும் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளையும் சரி, அதனால நல்லா இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம்தான் முடியும், இந்த வருஷம் முடிகிற மாதிரி இல்லை. அவசரப்பட்டு ஜாதகத்தை எல்லாம் பார்த்து முடிக்காதீங்க. முதல்ல நீங்க வெள்ளிக்கிழமை வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து கூட பதிவு செய்யுங்க. அது பார்க்கலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பா முடிஞ்சிடும் கண்ணா. முடியலன்னா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆமா, இது ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம பைரவர் இருக்கார்களா, அசிதாங்க பைரவர், அதுக்கு வந்து ஒரு அனுஷ நட்சத்திரத்துல பாப்பாவுக்கு, ஆமா ஒரு அனுஷ நட்சத்திரத்துல
தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை கலந்து ஒரு மந்தார இலையில வச்சு 8 நெய் தீபம், அந்த நெய் தீபத்துல ஒரு சந்தன கலர்ல ஒரு துணி, அதுல 5 மொச்சை கொட்டை, ஒரு ஏலக்காய், இத ஒரு மஞ்சள் கலர் நூல்ல சுத்தி அந்த மூட்டையை அந்த விளக்குல போட்டுறணும் 8 தீபத்துள்ள. இத போட்டு ஒரே ஒரு வாட்டி அனுஷ நட்சத்திரத்துல மட்டும் செஞ்சிருங்க. இத பதிவு பண்ணுங்க, போதும், முடிஞ்சிரண்டா கண்ணா. பாப்பாவும் அனுஷ நட்சத்திரம் சாமி. சரியண்டா கண்ணா, அதை வச்சு தானே சொல்றேன். அதை பெருசா ஹைலைட் பண்ணக்கூடாது, நான் மறைச்சேன், நீ என்ன சொல்ல வைக்கிற பார். இதுலயே பாரு, ஆயிடும்ன்றது உறுதி ஆயிடுச்சுல. நல்லா தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, சீக்கிரம் மங்கள வேலம் கொட்டி மகிழ்வான மழலை பிறந்து நல்லா இருங்க. இன்னொன்னு சொல்லிக்கணும் சாமி. சொல்லுங்க சாமி, நான் கும்பாபிஷேகத்துக்கு கலசம் வாங்கிட்டு வந்தேன் சாமி வீட்டுக்கு. வீடே கட்ட முடியாதுன்னு இருந்தது, ஆனா நான் வீடு கட்டிட்டேன் சாமி. ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிடுவேடா கண்ணா. கண்டிப்பா சாமி, உங்க ஆசீர்வாதம் சாமி. நிச்சயமாமா. மகிழ்ச்சியா சொல்லுங்கம்மா, ஏன் கவலையோட சொல்றீங்க? ஆனந்த கண்ணீர் ஐயா. அது நல்லா இருறா கண்ணு, நல்லா இருறா கண்ணு. மலர்விழி தமிழரசி, நல்ல பெயர்கள்மா, தமிழ் பெயர்கள், வாழ்த்துக்கள். எங்க சின்ன பாப்பா பேர் பூவரசி சாமி. நல்லது கண்ணா. அப்போ குறைகளை காணுகின்ற மனம் குறைகளை கண்டுகிட்டே இருக்கும் ஐயா. அதுக்குள்ள ஒரு சின்ன இடைவேளை ஐயா, போயிட்டு வந்துடலாம் ஐயா. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா, குறையை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் ஐயா.
ஏன் அந்த அகண்ட பாராயணம் வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்வு தரக்கூடிய, இப்போ இன்னைக்கு இத்தனை பேர் வந்து எனக்கு இது நடந்தது அது நடந்தது சொல்கிறாங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பான விஷயம் வந்து அகண்ட பாராயணம் ஐயா. ஏன்னா நம்ம ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக புதிதாக பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க, எத்தனையோ சங்கடத்தில் இருப்பீங்க, எத்தனையோ பணத்தை இழந்துட்டு இருப்பீங்க, எத்தனையோ பணத்தை செலவு பண்ணுவீங்க. இந்த ஒரு அகண்ட பாராயணம் கலந்துக்கும் போது இது தொடர்ந்து மாதம் வருகிற தமிழ் மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதுவரைக்கும். அது மேலும் மேலும் போய்கொண்டே இருக்குது ஐயா. அதனால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அந்த அகண்ட பாராயணம் காலையில் 8 மணி முதல்லேருந்து தொடர்ந்து நடக்கும் ஐயா. அதில் அடியனுடைய சொற்பொழிவுகள் ஏதாவது ஒன்று ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அது முடிஞ்ச பிறகு. அப்படி ஒரு அற்புதம். அதனால் நீங்கள்லாம் வந்து பங்கு கொண்டு பயனடையணும்னு இந்த செவ்வாய்க்கிழமை வருது. வாங்க, அங்கே மற்ற அனுபவங்களை வரக்கூடியவங்க தெரிஞ்சுக்கிங்கன்றது முதல் விஷயம். அடுத்தது நம்மளுடைய குபேர சிலையை சொன்னாங்க பாருங்க. நீங்களே நிறைய பேரை கேட்டீங்க குபேரன் வச்சு நான் நல்லா இருக்கேன்னு. அது விக்ரமாயா. இந்த நம்ம உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே அது வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா ஐயா. அது வந்து சாஸ்திர ரீதியா, ஆகம ரீதியா, சிற்ப சாஸ்திர ரீதியா, மந்திர சாஸ்திர ரீதியா, ஆகம ரீதியா அது உள்ள இருக்கிற அளவுகள் முதல் கொண்டு தான் ஏன் நம்ம அதை பண்றோம். அதனால தான் அதுக்கு அது தனியா அது டிராவல் ஆகுது. யார் வேணாலும் விக்ரமாயா வச்சு தான் நாங்கள் நல்லா இருக்கோம். சிங் டாலர் போட்டு நீங்களே ஒரு அனுபவ சாட்சி. இந்த மாதிரி சிங் டாலர் போட்டு நல்லா இருக்கும். குபேர சிலை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ப்ராடக்ட். அந்த வகையிலையா கூடிய சீக்கிரம் போஜீஸ்வர லிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கம் அன்னையோடும் பூதங்களோடும் உருவாக போகுது ஐயா. அந்த போஜீஸ்வரன்னா 18 பட்டை கொண்ட ஒரு லிங்கம் ஐயா. அது மனதை மகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது உள்ள கொண்டு வரேன் ஐயா. நான் அது கூடிய சீக்கிரம் வரும் ஐயா. நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐயா. குறைகளுக்கு போயிடுவோம் ஐயா. இந்த குறைகள் வந்து ஐயா நான் சொன்ன மாதிரி எதிர்மறை சிந்தனையாவே இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஐயா. செய்வித்தல் உடன்படல் ஐயா. குறை சொல்றவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா செய்தல் விஷயத்துல குறையாவே இருப்பாங்க ஐயா. சரி, அவங்க செய்யறது தான் அவங்களுக்கே குறையாப்படுது. அதனால தான் அவங்க குறை சொல்லுகின்ற மனிதராக மாறுகிறாங்க. யாருக்கு ஐயா எது அதிகமாக வரும்? ஒரு மனிதன் எதில் அதிகமாக மனதை ஈடுபடுத்துகிறானோ அந்த சொற்களும் அந்த செயலும் தான் அதிகமாக வரும். அப்போ இவன் செய்கின்ற செயல் எல்லாம் குறையாக இருப்பதினாலும் குறையை காண்பதினாலும் இவனுடைய வெளிப்பாடு குறையை காண்பதாக இருக்கிறது. நிறை தெரியல. இப்ப ஒரு 30-40 பேர் ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கிறான்னா ஒருத்தர் அடிப்பான் ஒரு கமெண்ட்ஸை. அப்போ 30-40 இருக்கிறவன் முட்டாளா இவன் முட்டாளாங்கிறது நமக்கு தெரியாத போயிடும் அவனுக்கு, குறை சொல்றவனுக்கு. ஆனா போடுகின்ற அறிவாளிகள், திறமையானவர்கள், எத்தனை நல்ல பக்தர்கள் அவங்கெல்லாம் இருக்கிற வரிசையில் ஒரு குறையும் வந்து பூரும் ஐயா. குறையை காண்பவன் குறையை மட்டுமே பேசுவான். குறையாக செய்கின்றவன் அவன் குறையைத்தான் செய்வான். செய்வித்தல் அடுத்தது. இவன் மட்டும் கெட்டு போயிட மாட்டான். குறை சொல்லி ஒரு நல்ல மனிதரை கூட கெடுத்துருவான். செய்ய வித்தர். நீங்கள் ஒரு 4 நண்பர்கிட்ட போறீங்கன்னா உங்களை பின்னாடி போய் என்ன அந்த ஆள்கிட்ட ஜாகிரதையா இரு, அவ்வளோதான், பயந்துருவாங்க. இதுதான் ஐயா செய்வித்தல். அப்ப என்ன பண்றான்? இவன் குறை சொல்லிட்டு பொழிஞ்சு போனா பரவாயில்ல, இவன் சொல்ல மாட்டான், இவன் திருந்த மாட்டான். செய்வித்தல். நாம கூட இருக்கிற நல்ல குடும்பம், அண்ணன் தம்பி குடும்பம் ஐயா, ஒற்றுமையா இருப்பாங்க ஐயா. 5 பேர் 10 பேர் நல்ல குடும்பம் இன்னைக்கு இருக்காங்க, ஒத்துமையா இருப்பாங்க ஐயா. இந்த குறை சொல்ற ஒருத்தன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் பேசக்கூடியவன் இருப்பான் ஐயா. ஆனா அவன் குறை சொல்லக்கூடியவனு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. உள்ளுக்குள்ள நட்பாவான் ஐயா. அந்த குடும்பத்தையே சிதைச்சிருவான் ஐயா அந்த குறையால. அப்ப அது செய்வித்தல் ஐயா. அப்போ உடன்படல் யாரு? குறை சொல்பவன் இன்னொரு குறை சொல்பவனோடு போய் உடன்படுவான் ஐயா. இந்த உடன்பாடு என்ன ஆகுதுன்னா பல குறை உள்ள மனிதர்களை உருவாக்குகிறது ஐயா. ஒரே நிறமுடைய பறவைகள் சேர்ந்து பறக்கிற மாதிரி. அதேதான் ஐயா. அது பறவைகளுக்கு கூட உணர முடியும் ஐயா. ஆனா குறை சொல்வனை கண்டறியுது ரொம்ப கஷ்டம் ஐயா. ஒரு பல பறவைகள் பறக்கின்ற இடத்துல ஒரு குஞ்சு தன் தாய் பறவையை சரியாக கண்டுபிடிக்கும் ஐயா. ஆனா குறை சொல்றவனை ஒரு காலமும் நம்ம கூடவே இருப்பாங்க. ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க அத. ஆமா ஐயா, யோசிச்சு பாருங்க. தற்செயலா பறவை இந்த பறவையை வச்சே உண்மைதானே ஐயா. அது ஆங்கிலத்துல சொல்லும் போது பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர்
ஃப்ளாப்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் ஐயா. ஒரு சேர அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த அதையே வச்சு அந்த தாய்க்கும் அந்த குஞ்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆமா ஐயா, 1000 பறவைகள் ஒரே நிறத்துல பறந்தாலும் கூட குஞ்சுக்கு தன் தாயை சரியாக தெரிஞ்சு அதோட போய் அரவணைச்சிக்குவீங்க. அந்த மாதிரி பறவைகளை கண்டுபிடிச்சிடலாம், மிருகங்களை கண்டுபிடிச்சிடலாம், மரங்கள் செடி கொடிகளை கூட கண்டுபிடிச்சிடலாம். குறை சொல்பவனை ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கூடவே இருப்பான், நம்ம கிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான், நல்லா வாழ வச்சிருப்பான், அவனுக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் நடந்திருக்கும். முன்னாடியே போய் குழி பறிக்கிறது மட்டும் இல்லையா, குறையாலேயே சாவடிப்பான். அப்ப அவனை திருத்த முடியாதா? திருத்த முடியாது. திருந்த மாட்டார்களா? திருந்த மாட்டார்கள். அப்ப என்னதான் நடக்கும்? குறை சொல்பவன் எதில் இருக்கின்றானோ அதுக்கு தான் நான் ஐயா நம்ம புத்தகத்தில் நான் எழுதினேன். என்னன்னா, நாய் கவ்வி கடித்தோரை தான் கவ்வி கொள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதுனோம். அது என்ன ஐயா, ஒரு வெறி நாய் கடிச்சு போயிடுச்சு ஐயா. அந்த கோபத்தில் போய் திருப்பியும் வெறி நாயை பின்னாடி ஓடி போய் கடிக்கிறவன் யாருன்னா இருக்கானா? குறை சொல்பவன் இதை சிந்தித்தானா நிச்சயமா குறை வராது ஐயா. இதோட கடினமான ஒரு விஷயத்த சொல்ல கடுமை. ஆமா ஐயா, குறை எதுக்கு ஐயா சொல்லணும்? ரைட்டு, குறை இருக்கிற மனிதன் இருக்கட்டும், நீ நிறைய வாழ்ந்துட்டு போயேன், ஏன் குறைய பார்க்குற? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு குறை சொல்றது இது பாருங்க, அதுதான் பயங்கரம் ஐயா இருக்கிறதுலையே. அது கடவுளுக்கே உண்டு ஐயா, கடவுளுக்கே உண்டு, நமக்கு இல்லை. கடவுளையே குறை சொல்லுவான். ஏன் என்கிட்ட கேட்டானே, ஏயா சாமிக்கு தான் எல்லாம் சக்தி இருக்குதுல்ல, எதுக்கு கோயிலை பூட்டுறீங்க, நகை திருடு போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன பதில் சொல்லுவீங்க? குறையுள்ள மனிதன் எவ்வளவு அற்புதமான கேள்வி கேட்குறான். அந்த கேள்வியினுடைய அந்த அற்புதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்ந்து காட்டானா குறைய பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவன் குறைகளை மட்டும் தெரிஞ்சதுனால இந்த கேள்வி நான் சொன்னேன். சாமி மூடலப்பா, பூசாரி மூடிடுறாரு பயந்துக்கிட்டு திருட போதுன்ட்டு. சாமி திருடு போனால் கூட இப்படியே தான் நிற்பார், நகையை போட்டாலும் இப்படியே தான் நிற்பார். அவருக்கு அர்த்தம் இல்லை, இவன் பயப்படுறான், ஐயோ நான் சாமிக்கு போட்ட நகை போயிடுமேனு. அதனால் நீ சாமியை குறை சொல்லக்கூடாதுப்பா, நாம சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுவான், நான் எதிர்க்கும், ஐயோ சாமி அற்புதமாக சொன்னீங்க, பின்னாடி போய் பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறாரு நம்மளே சொல்லுவார். அதனால் குறைங்கிறது செய்தலில் இருக்கிற குறையை திருத்தி கொள்ள வேண்டும், செய்வித்தலில் இருக்கக்கூடிய குறையை திரித்து கொள்ள வேண்டும். உடன்படுவதில் இருக்கக்கூடிய குறையை திரித்து கொண்டால் குறை சொல்வ மனிதன் இருக்க மாட்டான் ஐயா. ஆனால் குறை என்ற ஒன்றினுடைய வார்த்தையும் செயலும் இருப்பதினால்தான் ஒரு மனிதன் நிறையாக திரித்து கொண்டு வாழ முடிகிறது. அதனால் குறை இருக்கட்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பொய்க்குறை சொல்லாதீர்கள், அதுதான் விஷயம். நிஜக்குறையை சொல்லிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. நேற்று கூட ஒரு பெரிய வழிபாடு தான். ஒரு சிலருக்கு குறை இருக்கலாம், ஆனால் நிறையை பாருங்கள். குறை இருக்கிற இடத்துல குறை கூட்டத்தில் நிறையை தேடுகின்றவன் தான் மனிதன், நிறை கூட்டத்தில் குறையை தேடுகின்றவன் மனிதன் அல்ல. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் செய்யறத ஒழுங்காக செய்யுங்க, செய்வித்தலை கண்டுபிடிச்சி செய்வித்தலாக இருங்க, உடன்படுறத நல்லதோட நிறையோடு உடன்படுங்க, குறை இருக்காது. அதான் ஐயா அதுக்கு அருமையான ஆலோசனையோட இந்த பதில சொல்லிட்டு. ஆமா ஐயா, ஒரு வாரம் தொடர்றதுனால இதை முடிச்சுட்டு ஐயா நிறைவுகார வந்துட்டோம் ஐயா நம்ம. அதனால வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்னாங்க, அப்போ அடுத்து ஒரு புத்தகம் வருது. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 8 புத்தகங்கள் இருக்குது. இந்த 8 புத்தகமும் நீங்கள் எங்கே போய் ஜோசியம், இந்த பரிகாரங்கள், இந்த வினை தீர்றது, கர்மா தீர்றதுன்னா தேவையில்லை. புத்தகம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா புத்தகத்தை பற்றி சொல்லுவாங்க, அதை வாங்கி பயனடைங்க. எல்லாம் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கெட்டியாய் பிடித்து வெளியில் வர்றது தான் உங்களுடைய பொறுப்பு. அந்த வகையில் அங்கலட்சண சாஸ்திர பரிகாரம்னு ஒரு புத்தகம் வரப்போகுது. பிரம்மாண்டமான புத்தகம். பிரம்மாண்டமான புத்தகம், கரெக்ட் ஐயா. இல்லை அது அடுத்த வாரம்னா அதனுடைய அறிமுகத்தை நம்ம படுத்துவோம் ஐயா. அது மிக பிரம்மாண்டமான புத்தகம் தான். ஆனால் பிரம்மாண்டம் என்பது புத்தகத்துக்கு மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற மூக்கு, காது, கண்ணு எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கிறது. அதனால் காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாம் நன்றாக இருக்க அந்த முருகன் அருளட்டும். வணக்கம் ஐயா. நீங்களும் ஒரு 2 வார்த்தை சொல்லி வணக்கம் சொல்லலாம். இந்த அங்கலட்சணத்தை பற்றி போன வாரம் நான் சொன்னதை பார்த்துட்டு அந்த புத்தகம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்குறவங்க ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு அறிகுறியா எனக்கு ஒன்றும் செய்யல ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட் ஐயா. வேற ஏதாவது கேள்வி வச்சிருந்தா ஒன்று கேட்டுருங்க ஐயா. நல்லா கேட்குறேன். ஆமா ஐயா. அதில் ஒரு சிலர் பணம் உள்ளவர்களும்
பலர் பணத்திற்கு கஷ்டப்படுபவர்களுக்கும் எனக்கும் இந்த நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் உள்ளவர்களுக்கும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கும் நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏக்கப்படுறாங்க. இதற்கு சரியான காரணம் என்ன? இப்படிப்பட்டவர்கள் சுகமாக நிம்மதியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? அச்சோ, அருமையான கேள்வி ஐயா. ஆனால் நிறைவு வட்டம் போட்டாங்க ஐயா. அடுத்த வாரம் இதை பற்றி தொடர்வோம். திரும்பவும் கேட்ட ஐயா. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருள்.